Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தலைவர் மாற்ற போறாங்க அல்லது புதிய தலைவர் நியமிக்கப்பட போறாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் அங்கங்க எழுந்துட்டு இருக்கு. அந்த விஷயம் உண்மைதான். இன்னொரு 15 இருந்து 20 நாளைக்குள்ள புதிய மாநில தலைவர் அறிவிக்கப்படும். திமுகவை அகற்றணுங்கிறது தான் ஒரே நோக்கமா அதிமுகவுக்கு இருக்கு, எதிர்கட்சிகளுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. இங்கிட்டு பாஜக தலைமையில, அதிமுக தலைமையில, இல்ல விஜய் இப்படி எல்லாம் தனித்தனியா இருந்தாங்கன்னா ஈஸி ஸ்வீப் திமுக கூட்டணிக்கு ஈஸியான வாய்ப்பாயிடும். ஏறத்தாழ எல்லா அரசியல் விமர்சகர்களும் கணிப்பாளர்களும் அதை தான் சொல்றாங்க. அப்போ ஒன்னாகணுன்ற தருணம். ஆனா அதுக்கு அண்ணாமலை ஒருவேளை இடைஞ்சலா இருக்கலாம். நாங்க எங்க கட்சி தேர்தலை பத்தி சிந்தனை பண்றோம். ஏன் கட்சி தேர்தலை பத்தி சிந்தனை பண்றோம்? எங்கள் கட்சியை வலுப்படுத்தும். தேர்தலுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. ஏன் கட்சி ஸ்ட்ராங்கா ஆக்கணும், வலுப்படுத்தணும், தேர்தலை வலிமையா எதிர்கொள்ள அதுக்குதான் 234 தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். கூட்டணி இருக்குது அப்படின்னா இன்னும் வலிமையா வேலை செய்வாங்க. நம்ம எப்படியும் ஜெயிப்போம், வேலை செய்யலாம் அப்படி நினைக்கிறவங்க வியாபாரம் பண்றாங்க. காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ என்ன கட்சிகள்? அவங்க 2 சீட்டு வாங்குறதுக்கு 4 சீட்டு வாங்குறதுக்கு என்ன கட்சி நடத்துறீங்க நீங்க? 2018-19 இருந்து ஒன்னா இருக்காங்க சார். தொண்டர்கள் ஒரே மாதிரி வேலை செய்யறாங்க. களத்துல ஒண்ணா நிக்கிறாங்க. இப்ப நம்ம பாஜக, பாமக, அதிமுக எல்லாம் தனித்தனி தொண்டர்களா இருக்காங்க. தேர்தல் நேரத்துல ஒண்ணு சேர்ந்தா எப்படி ஜெல்லாகும்? திருமாவளவன் பேசாததா? இன்னைக்கு கூட திருமாவளவன் பேசியிருக்காரு. யார் அந்த சார்? பதில் சொல்லுங்க. அது ஒரு நேர்மையா பார்க்க கூடாதா? கூட்டணியில இருந்தாலும் தைரியமா விமர்சனம் வைக்கிறாங்க. நான் சொல்றேன், அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டு உடனே மணிப்பூருக்கு போகணும், டெல்லி ஜேஎன்யூல நடந்த தாக்குதலுக்கு போகணும். ஒரு ஓடுற பேருந்துல ஒருத்தனை கீழே இறக்கி விட்டு வெட்டி நடு ரோட்ல வெட்டினது உங்களுக்கு ரொம்ப இல்ல சார். ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் தோழமை சுட்டு காட்டுது. என்ன சொன்னீங்க? கிரைம் நடக்காத ஸ்டேட் சொல்லுங்க. ஓசூர்ல கிரைம் நடக்காத ஸ்டேட். நான் என் மாநிலத்தை நம்ம இந்தியாவை பத்தி பேசுவோம் சார். யாரு விமர்சனத்துக்கு வராங்க? அப்ப அவங்க அங்க ஆட்சி எப்படி நடத்துறாங்க? உங்களால் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். உங்களுடைய அரசாங்க பல்கலைக்கழகத்தில் இருக்க உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியும். காரணம் என்ன? அங்க சிசிடிவி வேலை செய்யல. துணைவேந்தர் இருந்திருந்தா இந்நேரம் இதெல்லாம் கண்காணிச்சு வேணும்னு சொன்னாங்க. ஆளுநர் கிடையாது. மனசாட்சி உள்ளவங்க பேசுவாங்களா சார்? இன்னைக்கு தமிழ்நாடே கேக்குது யார் அந்த சார் அப்படின்னு. மாணவர்களையும் உங்களால பாதுகாக்க முடியாதவர்கள் மாநில உரிமைகளை பாதுகாப்பது என்ன சார்? வேடிக்கை காமிக்கிறீங்களா? இதே 4 வருடங்களுக்கு முன்னால இதே போல சில சம்பவங்கள் நடந்த போது திரு ஸ்டாலின் என்ன பேசுறாங்க? வக்கற்ற அரசு, துப்பில்லாத அரசு. மகளுக்கு தனி ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் அந்த அரசை அழிக்கத்தான் வேண்டும். இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசையும் அழிக்கணும் சார். அப்ப உங்க கட்சியில இன்னும் 10 நாட்கள்ல தலைவர் மாற்ற போறாங்க அல்லது புதிய தலைவர் நியமிக்கப்பட போறாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் அங்கங்க எழுந்துட்டு இருக்கு. கடந்த காலங்களிலும் பல நேரங்களில் இந்த பேச்சு வந்துருந்துச்சு, மறுபடியும் அது கிளம்பி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியில இந்தியாவிலேயே மிக மிக ஜனநாயக மிக்க தேர்தலை நடத்தி ஒரு கிளை தலைவரிலிருந்து அகில இந்திய தலைவர் வரை 3 வருடங்களுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கக்கூடிய பருவம் இது. அப்போ தமிழ்நாட்டில் எங்களுடைய கிளை தேர்தல்கள் முடிந்து விட்டன. அதற்கடுத்து பகுதி தேர்தல்கள் அல்லது மண்டல் தேர்தல் என்று சொல்லுவோம், அல்லது உங்களுடைய தொகுதி தேர்தல் என்று சொல்லலாம். அந்த பகுதி தேர்தல்கள் கிட்டத்தட்ட முடிந்து விட்டன. இன்னும் ஓரிரு நாட்களில் அல்லது 4-5 நாட்களில் ஒவ்வொரு 67 மாவட்டங்கள், எங்களுடைய மாவட்டங்கள், கட்சியினுடைய மாவட்டங்கள் 67 மாவட்டங்களுக்கும் தலைவர் தேர்தல் நடைபெறும். அதன் பிறகு மாநில தலைவர் தேர்தல் நடைபெறும். அதன் பிறகு அகில இந்திய தேர்தல் நடைபெறும். நீங்கள் சொன்ன அந்த விஷயம் உண்மைதான். தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாரா அல்லது தலைவர் புதியதாக தேர்ந்தெடுக்கப்படுவாரா அப்படின்றத பாருங்கள். அவ்வளோதானே. இதுல ஏதோ உள்ள இருக்கிற மாதிரி இருக்கே சார். நீங்கள் கேட்டதுக்கு நான் சொன்னேன், யார் வேண்டுமானாலும் தலைவராக முடியும். ஓகே, அதனால் இது ஜனநாயக ரீதியாக, ஜனநாயக ஓட்டு போட்டு வர இடத்துல நான் போய் ஆட்டோமேட்டிக்காக காலாவதியாகி மீண்டும் தான் தேர்ந்தெடுக்கும். ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் தேர்தல் சார். ஆனால் இந்த ஹேசியம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கே சார் தொடர்ந்து. இப்போ போன வருடங்கள்லேயே நம்ம நிறைய நாள் பேசியிருந்தோம், இப்படி அண்ணாமலை மாற்றப்பட போகிறாங்க, இல்லை அவர் அதுக்காக தான் டெல்லி போயிருக்காரு,
இல்ல டெல்லிக்கு இந்த தலைவர்கள்லாம் போயிருக்காங்க அதனாலதான் இப்படி ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே தானே ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு டெல்லி இல்லை, காலையில் யூஎஸ் போயிட்டு மறுநாள் சாயந்தரம் வந்துடுறாங்க. நேற்று நண்பர் ஒருத்தர், சார் நாளைக்கு ஒரு நாள் நான் இருக்க மாட்டேன், எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். துபாய் போகிறேன் சார், காலைல போயிட்டு நைட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி அது ரொம்ப ஈஸியாக சர்வசாதாரணமாக போயிடுச்சு. அதனால் இது இப்போ டெல்லிக்கு போகிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். சும்மா தான் சொன்னாங்க, பொழுது போகாதவங்க எதையாவது எழுதி கொண்டிருப்பாங்க. குறிப்பாக ஒரு சில பத்திரிகைகளுக்கு இதே வேலையாகி போய்விட்டது. அதுவும் குறிப்பாக சில வார இதழ்களில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. புதுசாக இருக்கு. உதாரணத்துக்கு நேற்று ஒன்று பார்த்தேன். நேற்று ஒரு, நான் பேர் சொல்ல விரும்பல, வழக்கம் போல் வரக்கூடிய ஒரு வார இதழில் அண்ணாமலை கோஷ்டியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு போட்டு விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்றாருங்க. அவர் வந்த அன்றைக்கி நான் டெல்லியில் இருந்தேன். நான் எப்படி சார் வரவேற்றிருப்பேன்? இப்படி இல்லாததை இருப்பது போலவும் இருப்பதை இல்லாதது போலவும் ஒரு இது தொடர் கதையாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம். இன்னொன்று சார், ரிப்போர்ட்ஸ் போயிருக்கு டெல்லிக்கு. இப்போ புதிதாக ஒரு பொறுப்பாளர் வந்திருக்காரு அரவிந்த் மேனன். அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அதில் கூட மாநில தலைமைக்கு எதிரான ஒரு ரிப்போர்ட்டாக தான் அது இருக்குன்னு ஒரு விஷயமும் வருது சார். நீங்கள் சொல்கிற ரிப்போர்ட்லாம் என்னென்னு எங்களுக்கே தெரியும். ஓகே, அதான் சொல்கிறேன். இது ஏதோ ஜாலியாக வந்து யாரோ கிளப்பி விடுற விஷயம், பொழுது போகணும், பேசு பொருளாக திரு அண்ணாமலை இருக்கிறார். அவர் வந்து ஒரு தலைவராக உருவாகி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதுவே அண்ணாமலை அப்படின்னு போட்டால் அது என்னன்னு மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா அண்ணாமலை என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போது இது போன்ற ஒரு பரபரப்பை உருவாக்குவதற்காக சில ஊடகங்கள் தங்களுடைய வியாபாரத்திற்காக இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இவ்வளோதான், அதில் வேற ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் சார், முன்னாள் தலைவர், முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவங்களும் டெல்லி போயிருந்தாங்க. தேசிய தலைமை ஜேபி நட்டாவை சந்திச்சிருந்தாங்க. அவங்களும் ஒரு ரிப்போர்ட். இன்னைக்கு அந்தமான் போகிறாங்க. அந்தமானில் ரகசியமாக அதெல்லாம் வந்து அங்கே போய் திட்டம் போட்டு சந்திப்பு இருக்குதாங்களே. இல்லை சார், ரிப்போர்ட் ஒன்று கொடுத்ததா ஒரு செய்தி, ஒரு புகைப்படம் வந்துருச்சு. புகைப்படம் 2024 தேர்தலோட அந்த முடிவுகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு எல்லாம் புகைப்படம், தேர்தல், இது எல்லாமே ஏதோ பேசலான்னு பேச வேண்டியது தான். அதனால் இங்கே எங்கள் கட்சியினுடைய தான் சொன்னேன், ஜனநாயக ரீதியாக நடைபெறக்கூடிய ஒரு கட்சி. இங்கே நீங்கள் சில பத்திரிகைகள், நீங்கள் நல்ல சில பத்திரிகைகள் வரும் போல் ஷாக் ரிப்போர்ட் அப்படின்பாங்க. அது என்ன ஷாக் ரிப்போர்ட்னு எங்களுக்கே தெரியும். பிரேக்கிங், எக்ஸ்க்ளூசிவ். நாங்கள் உண்மையை சொல்லணும்னா இதையெல்லாம் இந்த பத்திரிகைகள்லாம் ஒன்றா வச்சு இந்த செய்திகள்லாம் நாங்கள் பார்த்து, நான், திரு அண்ணாமலை அவர்கள், டாக்டர் தமிழிசை, வானதி சீனிவாசன், நாங்கள் எல்லாரும் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு பார்த்தீங்களா என்ன பண்ணுறாங்க பாருங்கள். உங்களுக்கு எனக்கு பிரச்சனையாமே. ஆமாம், இது போல தான் என்ன ஆயிடுச்சு. சமீபத்தில் திரு சக்கரவர்த்தி அவர்கள், திரு நயினார் நாகேந்திரன் பயங்கர சண்டைன்னு போட்டாங்க. அவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸு. நானும் அங்கே இருக்கிறேன். நாங்கள் 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறோம். தமாஷா அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். இது குறிப்பிட்ட ஒரு சில பத்திரிகைகள் தான் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு எழுதுகிறாங்க. இதுதான் உண்மை. ஓகே. ஆனால் சார், அந்த ரூட்டு கூட 26 தேர்தல், சட்டமன்ற தேர்தல், திமுகவை அகற்றணுங்கிறது தான் ஒரே நோக்கமாக அதிமுகவுக்கு இருக்குது, எதிர்கட்சிகளுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் தனியாக எல்லாரும் இருந்தாவோ அல்லது 2 அணிகள் 3 அணிகளாக இருந்தாவோ திமுக கூட்டணிக்கு ஈஸியான வாய்ப்பாயிடும்னு ஏறத்தாழ எல்லா அரசியல் விமர்சகர்களும் கணிப்பாளர்களும் அதை தான் சொல்கிறாங்க. இங்கிட்டு பாஜக தலைமையில், அதிமுக தலைமையில், இல்லை விஜய் இப்படியெல்லாம் தனித்தனியாக இருந்தாங்கன்னா ஈஸி ஸ்வீப் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. அப்போ ஒன்னாகணுன்ற தருணம். ஆனால் அதுக்கு அண்ணாமலை ஒருவேளை இடைஞ்சலா இருக்கலாம். அரசியல்ல தேர்தலை பற்றியே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் கட்சி தேர்தலை பற்றி இப்போ சிந்தனை பண்ணிட்டோம். ஏன் கட்சி தேர்தலை பற்றி சிந்தனை பண்ணுறோம்? எங்கள் கட்சி வலுப்படுத்தும். தேர்தலுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. ஏன் கட்சி ஸ்ட்ராங்காக ஆக்கணும், வலுப்படுத்தணும், தேர்தலை வலிமையாக எதிர்கொள்ள அதுக்கு தான். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ஒரு பக்கம் இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி என்ன? இங்கே இருக்கக்கூடிய 16,800 கிளைகளையும் நாங்கள் வந்து வலுப்படுத்த வேண்டும். கரெக்டாக? 60,800 கிளைகளும் நாங்கள் வலுப்படுத்தணும். அப்போது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியினுடைய அமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லா இடத்துலையும் கிராமங்கள் தோறும் பலப்படுத்தணும்னா நாங்கள் இந்த கட்சியை வளர்க்கணும், இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு சொன்னால் தான் அது வலுப்பெறும். இல்லைன்னா வராது. இப்போயே நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டா ஒரு 50 இடத்துல நிற்போமா, 60 இடத்துல நிற்போமா, 100 இடத்துல நிற்போமா, 20 இடத்துல நிற்போமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். உடனே அதுக்கு உண்டான ஒரு இது வருமா அது வருமா, கட்சி வீக்காயிடும். ஒரு கட்சியானது நாம் அனைத்து தொகுதியிலும் போட்டியிட்டு நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது தான் உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை.
ஒரு தனி தொண்டனுக்கும் தன்னுடைய கட்சி இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்கிற உணர்வை ஊட்டுவது தான் அமைப்பு தேர்தல், ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி குறித்த பணிகள். அப்போ கூட்டணின்றது எப்போ வருது அப்படின்னு சொன்னா தேர்தல் காலத்துல எதிரணியில என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவெடுப்பது தான் கூட்டணி. இப்போ கூட்டணின்றது எதுவும் இல்லை, அது பிற்காலத்துல வரலாம். ஏன்னா இப்போ கூட்டணி கடைசியா இருந்தது தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்க இருக்கிற எங்களுடைய தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சு. எனக்கு பல பல இது இருக்கலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் இப்பயே இவங்களோட தான் சேருவேன், இவங்களோட சேர மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. எஸ் கரெக்ட் சார். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியே இப்போ எல்லா தொகுதிகள்லேயும் தான் அப்படி வேலை செய்யணும். ஆனால் ஒரு வலிமை இல்லாத ஒரு கூட்டணியாக இருக்கும் அப்படின்னா எந்த தொகுதியிலுமே வேலை செய்ய முடியாம போறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, மனச்சோர்வு அடைஞ்சிருவாங்கல்ல. நம்ம எப்படியும் தனியா நின்னாலும் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும், எதுக்கு அப்படி ஒரு சுணங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இதே கூட்டணின்னா இந்த தொகுதி நம்மளுக்கு ஒதுக்கலாம், இந்த தொகுதி நம்மளுக்கு ஒதுக்கலாம்னு எல்லாரும் வேலை செய்யலாம்ல. இல்ல, நீங்க தவறா சொல்றீங்க. எந்த ஒரு கட்சியுமே 234 தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். கூட்டணி இருக்குது அப்படின்னா இன்னும் வலிமையா வேலை செய்வாங்க, நம்ம எப்படியும் ஜெயிப்போம், வேலை செய்யலாம் அப்படி நினைக்கிறவங்க வியாபாரம் பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுமா, ஒரு கட்சி 2 கட்சி, ஒரு கட்சி 2 சீட்ல நிற்கிறதுக்கு 15 கோடி வாங்கிச்சு, இன்னொரு கட்சி 2 சீட்ல நிற்கிறதுக்கு 10 கோடி வாங்கிச்சு பார்லிமெண்ட். எந்த கட்சி? கம்யூனிஸ்ட். தெரியும்ல, சிபிஐயும் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் அவர்கள் பணம் வாங்கினார்கள், இவர்கள் பணம் கொடுத்தார்கள். இன்னொரு கட்சி இன்னைக்கு உதயசூரிய சின்னத்திலே நின்றுட்டு இந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி இருக்குது. என்ன கட்சி தெரியும் உங்களுக்கு? தெரியுமா இல்லையா? பண்ருட்டி வேல்முருகன். இன்னொரு கட்சி, ஒருத்தர் ஒரு சின்னத்தில் நிற்கிறாரு, இன்னொருத்தர் உதயசூரிய சின்னத்தில் நிற்கிறாரு. 2019 மாறிடுச்சு. வரலாறு முக்கியம். அப்போ என்ன பண்றாங்க, அவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யாரு? ரவிக்குமார் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். கோர்ட்டில் போய் ஒருத்தர் போறாரு, இவர் விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளருங்க. ஆனால் பாருங்க, உதயசூரிய சின்னத்தில் நின்றுட்டாருன்னா அவர் சொல்றாரு, நான் அந்த கட்சியிலிருந்து எப்போதே ராஜினாமா செய்திருக்கேன். நம்ம கூட்டணியில நம்ம சின்னத்துல பாரதிய ஜனதா சின்னத்துல பாரிவேந்தர் நிக்கலையா, ஏசி சண்முகம் நிக்கலையா, ஜான் பாண்டியன் நிக்கலையா? அவங்களும் தனித்தனி கட்சிகளின் தலைவர்கள் தானே. நான் நிக்கிறேன்னு தான் நான் பேசுவேன். ஓகே, இல்ல நம்ம அதுக்கு இடம் கொடுத்தோம்ல. இடம் இல்லை, அது அவங்களோட விருப்பம். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க நீங்க அதான் நான் சொல்றேன், அவங்க அவ்வளவுதான். அவங்க எனக்கு 2 சீட்டு கிடைச்சா போதும், நான் எம்பி ஆனா போதும், 2-4 எம்பி கிடைச்சா போதும், எனக்கு காங்கிரஸ் பாருங்க, எனக்கு நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வேலை தான். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணத்துடன் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறது. அப்புறம் எப்படி சார் கூட்டணி அமையும்? ஏன்னா ஒரு பெரிய கட்சி அதை பத்தி இப்ப நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றேன். ஒரு கட்சின்னா அது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய திட்டமாக இருக்க முடியும். சார் தேர்தல் வரைக்கும் நீங்க கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ என்ன கட்சிகள்? அவங்க 2 சீட்டு வாங்குறதுக்கு 4 சீட்டு வாங்குறதுக்கு என்ன கட்சி நடத்துறீங்க நீங்க? 2018-19 இருந்து ஒன்னா இருக்காங்க சார். தொண்டர்கள் ஒரே மாதிரி வேலை செய்யறாங்க, களத்துல ஒண்ணா நிக்கிறாங்க. இப்ப நம்ம பாஜக, பாமக, அதிமுக எல்லாம் தனித்தனி தொண்டர்களா இருக்காங்க. தேர்தல் நேரத்துல ஒண்ணு சேர்ந்தா எப்படி ஜெல் ஆகும்? திமுகவுடைய அடிமைகள் அப்படிதான் இருப்பாங்க. இல்ல சார், களத்துல நம்மளால ஒன்னாக வேலை செஞ்சிட முடியுமா? கடைசி நேரத்துல அடிமைகளாக இருப்பவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க சார். வார்த்தைகளாம் கவனமா நீங்க ஓகே அரசியல் கருத்து வைக்கிறீங்க. ஏங்க எத்தனை முறை அதிமுகவை பாஜகவின் அடிமைகள் எவ்வளோ 1000 முறையா சொல்லியிருப்பாங்க, இல்லை 1,00,000 முறை சொல்லியிருப்பாங்க. யார் சொன்னது? இதே விடுதலை சிறுத்தைகளும், இதே கம்யூனிஸ்டும், இதே காங்கிரஸும், இதே திமுக சொல்லிச்சா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? அதிமுக அப்புறமா அப்புறம் நான் சொன்னேன், உங்க விமர்சனம் தான் வச்சுக்கிட்டேன். ஓகே, ஆனா சார் தேர்தல் நேரத்துல கடைசி நேரத்துல நீங்க ஒரு வேளை கூட்டணி அமைச்சாலும் ஒன்னா வேலை செய்ய முடியுமா? பல நேரங்கள்ல தேர்தல்கள்ல கடைசி நேர கூட்டணி பலனளிக்காம போயிருக்குல்ல. இல்லைங்க, கூட்டணின்றத தேர்தல் காலத்துல தேர்தல் அறிவிக்கக்கூடிய அந்த நேரம் அந்த ஒற்றுமை இல்லாம தொண்டர்கள் மத்தியில அதை ஒண்ணும் செய்ய முடியாது, ஜெல்லாகாம பல நேரங்கள்ல கவிழ்ந்துருக்குல்ல. நாங்க கொள்கையை காற்றில் பாருங்க. இன்னைக்கு கூட பாருங்க, பாலகிருஷ்ணன் தான் சொல்றாரு, கடுமையா திமுகவை ஆட்சி விமர்சனம் பண்றாரு. ஆனா உங்களுக்கு 4 எம்பி சீட்டு வேணும், 4 எம்எல்ஏ சீட்டு வேணும்னா உடனே அங்க பின்னாடியே ஓடிடுவீங்க. இதை விட இல்ல சார்,
இதை விட வெட்கக்கேடு வேற எதுவும் வேணுமா? இப்படி பாருங்களேன், திருமாவளவன் பேசாததான். இன்னைக்கு கூட திருமாவளவன் பேசியிருக்காரு. யார் அந்த சார்? யார் அந்த சார்? பதில் சொல்லுங்க. அது ஒரு நேர்மையா பார்க்க கூடாதா? கூட்டணியில இருந்தாலும் தைரியமா விமர்சனம் வைக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த ஆட்சி சரிவர இல்லை என்று சொன்னால் மக்கள் நலன் பேணி காக்கப்படவில்லை என்பது பொருள். உடனடியாக அந்த கூட்டணி விலகுகிறேன் என்று சொன்னால் அது நேர்மை. முன்னாடி இன்னும் மோசமான ஆட்சி இருந்துச்சு, அதுக்கு பெட்டரா இப்போ ஒரு ஆட்சி இருக்கு, சின்ன சின்ன தவறு வருது, அதையும் கவனிங்க. தோழமை சுட்டுதல். அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டு உடனே இப்போ மணிப்பூருக்கு போகணும், டெல்லி ஜேஎன்யூல நடந்த தாக்குதலுக்கு போகணும். நீங்க அவங்கள விட நீங்க தான் ரொம்ப உஷாரா இருக்கிறீங்க. அது உங்களுக்கு சின்ன விஷயம் இல்ல சார். இல்ல, அது உங்களுக்கு சின்ன விஷயம் சார். திருச்சியில ஒரு ஓடுற பேருந்துல ஒருத்தனை கீழே இறக்கி விட்டு வெட்டி நடு ரோட்ல வெட்டினது உங்களுக்கு ரொம்ப இல்ல சார். பெரிய பெரிய விஷயங்கள் சார். தோழமை சுட்டு காட்டுது. என்ன சொன்னீங்க? தோழமை பெரிய விஷயங்கள் சார். கிரைம் நடக்காத ஸ்டேட் சொல்லுங்க. ஓசூர்ல கிரைம் நடக்காத ஸ்டேட். நான் என் மாநிலத்தை பத்தி, நம்ம இந்தியாவை பத்தி பேசுவோம் சார். கம்பேர் பண்றாங்க. அப்படிதான் நான் தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது தமிழ்நாட்டை பத்தி தான் பேசுவேன். இல்ல சார், கம்பேர் பண்ண யாரு விமர்சனத்துக்கு வராங்க? அப்ப அவங்க அங்க ஆட்சி எப்படி நடத்துறாங்க? அப்ப நீங்க வந்து கொலை செய்யறது கற்பழிச்சா பரவாயில்ல. இல்ல சார், கம்பேரிட்டிவ்லி இங்க ஸ்டேட் பெட்டரா இருக்கு சொல்றது. உங்களுடைய நிர்வாகம் மோசம், பெட்டரா இருக்கு கம்பேரிட்டிவ்லி. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அங்க 20 கொலை நடக்குதுங்க, இங்க 4 கொலை தாங்க நடக்குது, அதுவும் சரி செய்யப்படணும். இல்ல, இது ஆர்குமெண்டா? அதுவும் சரி செய்ய. நான் என்ன தெரியுமா சொல்றேன், அங்க நடக்குது அவங்க பாத்துக்கிட்டுங்க. என் மாநிலத்துல நான் தமிழன், என் தமிழ்நாடு இப்படி இருக்க வேண்டும். எஸ், சூப்பர். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுல நாங்க தான் முன்னோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம், பெட்டரா கொண்டு போயிட்டு. அவங்க வந்தாங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடும். எதை முன்னோக்கி நகர்? சட்டம் ஒழுங்கு நாங்க தான் பெட்டரா பாத்துக்கிறோம். இன்க்ரீஸ் ஆயிடும். மனசாட்சியோட பேசணும். கடந்த 3 வருடங்கள்ல சட்டம் ஒழுங்கு இருக்குதான்னு கேக்குறேன். இல்லையே, எங்க இருக்குது? ஒசூர்ல ஒரு அட்வொகேட்டை கோர்ட் வாசல்ல வெட்டுறாங்க, திருநெல்வேலியில ஒரு ஆளை வெட்டுறாங்க, அட்வொகேட் பிடிச்சி கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. மறுக்க முடியுமா? இன்னைக்கு போதை பொருள் எவ்வளோ வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம், போதை மருந்தினுடைய இவ்வளவு உச்சகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி. உங்களால ஏன் தடுக்க முடியல? இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இன்னைக்கு எல்லாத்துலேயும் பிரச்சனைகள். டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நீங்கள் 400 கோடி ஊழல் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? எதில் நீங்கள் வந்து செய்யலை? உங்களால் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். உங்களுடைய அரசாங்க பல்கலைக்கழகத்தில் இருக்க உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியும். காரணம் என்ன? அங்கே சிசிடிவி வேலை செய்யல. இல்லை சார், துணைவேந்தர் இருந்திருந்தா இந்நேரம் இதெல்லாம் கண்காணிச்சு வேணாம்னு சொன்னாங்க. ஆளுநர் கிடையாது. பொய் சொல்லாதீங்க, அப்படி சொல்றாங்க சார். திசை திருப்பாதீங்க. இதற்கு முழு காரணம் அரசாங்கம். எப்போ பார்த்தாலும் அந்த எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஆளுநரோட தகராறு. கேட்டால் மாநில உரிமைகளை இருக்கிற அந்த மாணவிகளை காப்பாற்றுறதுக்கு உங்களால் முடியல. நீங்கள் எங்கே இந்த மாநில உரிமைகளை காப்பாற்ற போறீங்க? உங்கள் சிசிடிவி வேலை செய்யறதுக்கு ஆளுநரா பொறுப்பு? இல்லை, நான் சொல்றேங்க. அதே இவங்க வந்து மீட்டிங்ல வைக்கிறாங்க. உண்டா இல்லையா? பேப்பர்ஸ் எடுக்க சொல்லுங்க. எவ்வளோ நாள் ஆச்சு? ஏன் பணம் கொடுக்கல? நீங்கள் தான் ஆளுநர் வந்து காசு கொடுப்பாரு. கவர்மெண்ட் அப்புறமா ஏன் காசு கொடுக்கல? நீங்க சிசிடிவி வைக்கிறதுக்கு ஏன் கொடுக்கல? ஏன் லைட் எரியல? சார், அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் சார். இன்னைக்கு 25 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான வைஸ் சான்சலர்ஸ், துணைவேந்தர்கள் ஒன்று ஜெயிலிலோ இல்ல பெயிலிலோ இருக்கிறாங்க. இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? முழுக்க அரசியல் அப்பாயின்மெண்ட்ஸ் அத்தனையுமே நியமனங்கள். அதை வந்து எங்க ஆட்சி வந்த பிறகு, இந்த பிஜேபி ஆட்சி வந்த பிறகு நியமிக்கப்பட்ட கவர்னர்ஸ் நேர்மையா அதை நடத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை உங்களால பொறுக்க முடியல, அதனால சண்டை போடுறீங்க. இவர் சொல்றாரு, கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர், என்னுடைய நல்ல நண்பர். ஆனா நான் அதிர்ச்சியான, என்னடா இப்படி பேசுறாருன்ட்டு. என்ன பிரச்சனை? இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, ஒரு மாணவனுடைய தனிப்பட்ட பிரச்சனை. பேசலாமா சார்? மனசாட்சி உள்ளவங்க பேசுவாங்களா சார்? இன்னைக்கு தமிழ்நாடே கேக்குது, யார் அந்த சார் அப்படின்னு. தனிப்பட்ட பிரச்சனை எப்படி ஆகும்? உங்களுடைய அரசு பல்கலைக்கழகத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது, எப்படி அது தனிப்பட்ட பிரச்சனை ஆகும்? ஒரு அமைச்சர் அவ்வளவு மோசமா பேசுறாரு, தாமோ அன்பரசன். தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கொடைக்கானல்ல ஒரு அந்த கொடைக்கானல் விடுதியை போய் பாருங்க தேவேந்திரன், கண்ணில் ரத்தம் வரும். ஒரு அறையில 13 பெண்கள் தங்கி இருக்கிறாங்க. 10க்கு 10 ரூம்ல 13 பெண்கள். எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பல மாவட்டங்களில் வந்தவங்க. மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள்.
நான் போய் பார்த்தேன், கண்ணீர் விட்டேன். என்னடா இது இப்படி இருக்குதேன்ட்டு. கிட்டத்தட்ட 83 பேருக்கு 6 கழிப்பறைகள். காலைல கொடைக்கானல் குளூரில் எடுத்துட்டு காலேஜுக்கு போகணும். என்ன சார், அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 400 பெண்கள் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க, விடுதியில். அந்த கோர்ட்டில் வந்து அஃபிடவிட் போடுது இந்த கவர்மெண்ட். என்னன்னு? ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின். எதுக்கு? சானிட்டரி பேட்ஸ். பெண்களுக்கு அவர்களுடைய மாதவிடாய் காலத்தில் கொடுக்கப்பட வேண்டியது ஃப்ரீயாக நாங்கள் வந்து எல்லா பெண்கள் கல்லூரிகளையும் வச்சிருக்கிறோன்னு அஃபிடவிட் ஃபைல் பண்ணது போன மாதம் இந்த அரசாங்கம். நான் சேலஞ்ச் பண்ணுறாங்க, இருக்கான்னு போய் பாருங்க. என்ன அட்மினிஸ்ட்ரேஷன்? உங்களுடைய நிர்வாகத்தை உங்களால் ஒழுங்காக கவனிக்க முடியல. நீங்கள் ஆளுநர் கூட வந்து எங்கள் மாநில உரிமை மாணவர்களையும் மாணவர்களையும் உங்களால் பாதுகாக்க முடியாதவர்கள் மாநில உரிமைகளை பாதுகாப்பது என்ன சார்? வேடிக்கை காமிக்கிறீங்களா? இதுதான் இந்த அரசாங்கம். இப்படிதான் போகுது தமிழ்நாடு அரசு. இந்த 3 வருடங்கள்ல ஒட்டு மொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய்விட்டது. எங்கள் தலைவர் அண்ணாமலை மிக தெளிவாக சொன்னார், காவல்துறையில அரசியல் புகுந்து விட்டது, அரசியல்வாதிகள் புகுந்து விட்டார்கள். இன்னைக்கு என்ன, அந்த ஞானசேகரன் விவகாரத்தில் இன்னைக்கு நான் ஒரு மீடியாவில் பார்த்தேன், ஒரு செய்தி வந்துச்சு. அந்த ஞானசேகரன் என்ற அந்த நபர் அரசியல்வாதிகளுடனும் காவல்துறை அதிகாரிகளுடனும் நெருங்கி பழகினான்னு சொல்லி இன்னைக்கு இதோட படித்தேன் நான். அப்போ இதெல்லாம் என்ன மாதிரி? அப்போ இதுக்கெல்லாம் கொந்தளிக்க வேணாமா? எனக்கு நான் ஒண்ணுமே வேணாம் தேவேந்திரன். பாஜக, பாமக, அதிமுக இந்த 3 தவிர இதை விட்டுருங்க, நாங்கள் தான் எதிர்கட்சி. ஒரு பெண் மாணவி, இளம் பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார், மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார். உண்மை, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். திருமாவளவன், பாலகிருஷ்ணன், செல்வ பெருந்தகை, திமுகவில் இருக்கக்கூடியவங்க, இவர்களுடைய வசனங்கள் என்ன? நான் ஏன் வசனங்கள்னு சொல்றேன்னா, நீங்க உடனே அதை எடுத்து கொடுக்க பார்த்தீங்களா, அவங்க கூட கண்டனம் தெரிவிச்சிருவாங்க. நான் சொல்வது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, விசாரணை சரியா நடக்கணும்னு இருக்காங்க. இன்னைக்கு கூட நீங்க சொன்னீங்க இந்த அப்படியே 360 டிகிரிஸ் போங்க. இதே 4 வருடங்களுக்கு முன்னால இதே போல சில சம்பவங்கள் நடந்த போது திரு ஸ்டாலின் என்ன பேசினார்? வக்கற்ற அரசு, துப்பில்லாத அரசு பேசினாரா இல்லையா? இல்ல சார், 3 மணி நேரத்துல நாங்க கைது பண்ணிருக்கோம், நடவடிக்கை எடுத்திருக்கோம். தேசிய முகமை சொல்லிருக்கு எஃப்ஐஆர் லீக் ஆனது சட்டமாற்ற சில சொல்ல சார், எங்கேயும் சொல்ல, சும்மா நீங்க ரீல் விட்டு இருந்தீங்க, உருட்டுன்னு உருட்டுனீங்க. நான் உருட்டுனீங்க, பொய் செய்தியா? ஆமா உருட்டுனீங்க. நான் சொல்றது இப்ப சொன்னீங்கல்ல, 3 மணி நேரத்துல வரும் முன் காப்பதற்குத்தான் இந்த அரசு, வந்த பின் பார்ப்பதற்கு அல்ல. வன்முறையில நீங்கள் பார்ப்பதற்கு அல்ல. இப்படி யோசிச்சு பாருங்க சார், நல்லா வன்முறையில கலவரக்காரர் ஒருத்தர் துப்பாக்கியோட போலீஸ் பக்கத்துல நின்னு ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி நின்னாரு. உங்களுக்கு அப்படியான சம்பவம் தமிழ்நாட்டுல இல்ல. புரியவில்லை. சட்டம் ஒழுங்கு அதை விட நல்லா இருக்குல்ல. இந்த சம்பவத்தை எப்படி தவிர்த்திருக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஒரு 10 சிசிடிவி கேமரா, 10 லைட் இருந்திருந்தா வந்திருப்பானா? தயவு செஞ்சு அந்த மாதிரி நபர் கல்லூரிக்குள்ள அனுமதிக்காத அளவுக்கு இருந்திருந்தாவே இன்னும் சிறப்பு. அவன் யார் சார்? அப்போ நான் சொல்றது புரிஞ்சுங்க. வரும் முன் காப்போம்னா என்ன சார்? அதான் சார் 100% ஒத்துக்கிறேன். அப்புறமா என்ன சார்? அப்படிதான் இந்த அரசு இட்ஸ் a failure. நான் சொல்றேன், இது வந்து தோற்று போன இல்ல சார். இது ஏன் அரசே தோத்துருச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? கோர்ட் இப்ப சொல்லி இருக்குல்ல, தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம். தனி ஒரு மகளுக்கு, தனி ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் அந்த அரசை அழிக்கத்தான் வேண்டும் சார். இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசையும் அழிக்கணும் சார். அப்ப நான் தான் சொல்றேன், இருக்கட்டும். நீங்க மறுபடியும் நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? நீங்க அங்க போறீங்க. நான் சொல்றது, ஒரு அரசாங்கம், அதுவும் ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு அற்புதமான ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்துல இந்த சம்பவம் எப்படி நடந்தது, அதற்கு யார் காரணமானவர்கள், அவர்களை இதுவரை தண்டித்தீர்களா? போலீஸ் எல்லாம் விட்டுருங்க. அந்த விடுதியினுடைய வார்டன் அந்த நேரத்துல அவங்க ரெக்கார்டு இருக்குதா, பெண் வெளியே போனதுக்கு, உள்ள வந்துச்சுக்கு, சரியா? நீங்க அந்த டைம்ல வெளியே போகலாமா? உங்க விதி என்ன சொல்லுது? சரியா நடவடிக்கை எடுத்துருக்கணும். பண்ணீங்களா? இல்ல. அது ஒண்ணு. ஏன் சிசிடிவி இல்ல? ஏன் லைட் சரியில்லை? எப்படி
அவன் உள்ள வந்தான் சார். நான் இவ்வளவுதான் சார் கேட்குறேன் சார். நான் போலீஸ்கிட்ட விட போகல சார். உங்க நிர்வாகம் மோசம். நான் அதுதான் சொல்றேன். மாநில உரிமைகளை காப்பாற்றுவோம் அப்படின்னு நீங்க குதிக்கிறீங்களே, இதுக்கு கொஞ்சமாவது நீங்க குதிச்சிருந்தா இது நடந்திருக்கா சார்? இல்ல சார், அப்படி குதிச்சுதான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா சரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. என்ன சரி பண்ண? ஒன்றும் நடக்கல, எதுவுமே நடக்கல. என்ன தெரியுமா ப்ராப்ளமே? ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் விதிகளையும் கடைபிடித்து அதை செயல்படுத்த வேண்டிய பேராசிரியர்கள், புதுமைப்பெண், நான் முதல்வன், தவப்புதல்வன் இதுக்கு போயிட்டாங்க. இதுதான் சார் உண்மை. இது தோற்றுப்போன அரசு இல்லை. இந்த அரசு தமிழகத்தை தோற்றுப்போக செய்துவிட்ட அரசு. இப்போ இன்னொரு விஷயம் சொல்றாங்க சார். இந்த விஷயத்தை இவ்வளவு பெருசா பேசுறது, இதற்காக சாட்டையடி போராட்டம்லாம் அண்ணாமலை நடத்தினதெல்லாம் அந்த விஷயங்கள்ல இருந்து தனக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட அந்த அறிக்கைகளுக்கு எதிராக ஒரு டைவர்ஷனா பண்றாருன்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. மண் சோறு சாப்பிட்றது, நெருப்புல நடக்கிறது, தீச்சட்டி ஏந்துறது, அழகு குத்துறது, நாக்கில் இது எல்லாமே நம்ம ஊர் வழக்கம். அப்புறமா என்ன இல்லை சார், அண்ணாமலை சுத்த தமிழன், மரத்தமிழன். அண்ணாமலை செய்தது சரி. அண்ணாமலை அவருடைய பாணியில் அவர் செய்கிறாரு. உங்களுக்கு என்ன டென்ஷன்னா, உங்களுக்கு டென்ஷன் அந்த அட்டென்ஷன் அண்ணாமலை செய்ததுனால உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இவ்வளவுதான். இவ்வளவு கவனம் பெற்றதே எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமா, ஆயிடுச்சு. ஓகே, ஆமா. அரசாங்கத்துக்கு தலைவலி தானே, பிரச்சனை தானே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா சார், தமிழிசை போய் போராடி கைதாகிறாங்க. இன்னும் பல கட்சிகளும் வழியிலே அரெஸ்ட் பண்ணி அதுல வராத அட்டென்ஷன் இந்த சாட்டையடியில தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதுல என்ன இருக்கு? ஓகே, டாக்டர் தமிழிசை அவங்க போராட்டம் பண்ணா. இன்னைக்கு சௌமியா அன்புமணி கைதாகிறாங்க. சீமான் கைதான, புஷி ஆனந்த் கைதான. அது எப்படி? இல்ல அதெல்லாம் அவசியமே இல்லைங்க. ஒரு நாட்டுல சுதந்திரமே இல்லையா? பெண்கள், கல்லூரி பெண்கள் பிட் நோட்டீஸ் கொடுக்க கூடாதா? இல்ல அனுமதி இல்லாம. அனுமதி இல்லாம பிட் நோட்டீஸ் கூட கொடுக்க கூடாது சார். கூட்டம் கூடுறது, பிரச்சாரம் செய்யறது, போராட்டம் செய்யறது, பிட் நோட்டீஸ் கூட கொடுக்க கூடாது. நல்ல சட்டம் ஏன் உங்களுக்கு? நல்ல திட்டம் ஏன் உங்களுக்கு? சார், செய்தி சேகரிக்க போனவங்க எல்லாம் கைதாகி வருஷ கணக்குல சிறையில இருக்காங்க. தவறுதான். பிட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நீங்க இன்னைக்கு கல்லூரிகளுடைய நிலைமை என்னன்னு போய் பாருங்க. ஆனா சார், கோர்ட் இன்னைக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா, என்னைக்காவது நீங்க கல்லூரிகளுக்குள்ள எடுத்துட்டு போறீங்களா? அவங்க கேமராவை எடுத்துட்டு போய் பாருங்க. ஹிடன் கேமரா அதோட எடுத்துட்டு போய் அப்படி எல்லாம் போக கூடாதுல்ல சார்? இல்ல பாருங்கன்ற நான். ஏன் கல்லூரி இல்ல, அண்ணவெல்லாம் வராங்க, நம்ம போனா எனக்கு தப்பு இல்லை. போய் பாருங்க எவ்வளவு மோசமான சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு கல்லூரிகள், பள்ளிகள் இருக்கின்றன. போய் பாருங்க. ஆனா சார், கோர்ட் இந்த விஷயத்தை அரசியலாக்காதீங்க, அரசியலுக்கு பயன்படுத்தாதீங்கன்னு உயர் நீதிமன்றம் கண்டிக்குதே. அப்சர்வேஷன் எல்லாம் பேசாதீங்க. அதான் சார் அப்சர்வேஷன். நான் சொல்றேன், கோர்ட்டே அப்சர்வ் பண்ற அளவுக்கு எதிர்க்கட்சிகள் இதை அரசியலா மட்டுமே பயன்படுத்துறாங்க. அரசாங்கத்தையும் தான் சொல்லியிருக்காங்க சார். ஆனா எதிர்க்கட்சிகள் இதுல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறத தாண்டி அரசியலுக்காக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துறத தானே அது உணர்த்துது. அது எதை வச்சு அவங்க பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுல எங்கன்னா பிஜேபி எல்லா கட்சிகளும் தான். அதெல்லாம் ஒண்ணு. ஆனா அரசு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் சார், அப்புறமா கவர்மெண்ட் நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டிய எதிர்க்கட்சிகள் இத வெறும் அரசியலாக்குறாங்க. கவர்மெண்ட் கண்டம் பண்ணுது. என்னையா பண்றீங்கன்னு. எஸ், என்னையா பண்றீங்க? ஆனா எதிர்க்கட்சிகள் சொல்ற மாதிரி வெறும் கவர்மெண்ட் மட்டும் இல்லாம எதிர்க்கட்சிகளையும் சேர்த்து நீங்க அரசியல் பண்ணாதீங்கன்றாங்க. அரசியல் செய்யலங்க. இதை மாதிரி ஒரு கேள்வி கேட்டபோது அரசியல் செய்யாமல் அவியலா செய்ய முடியும்னு கேட்டாரு. யாரு? நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது. நாங்க இந்த அவியலை செய்யறது இதெல்லாம் நமக்கு வேணாம். ஒரு விக்டிமுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு நீதி கிடைக்கிறது தான் நிக்கணும். அதை தாண்டி அதை நமக்கு பயன்படுத்திக்கிற அந்த விக்டிமுக்கு பேரு, ஊரு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் போட்டு நீங்க விக்டிமுக்கு எப்படிலாம் இந்த அரசாங்கம் அவங்கள பாதுகாத்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கும் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன எடுத்தீங்க இது வரைக்கும்? சட்டத்துல இருந்து அதெல்லாம் வேணாம். லீக் ஆனதுக்குன்னா அப்போ நீ ஆஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க அரசாங்கத்தை. ஓகே, ஏன் கொடுக்கல? நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? நீங்க கமிஷனர் மேலே ஒரு கோர்ட்டு சொல்லிச்சு, விமர்சனம் பண்ணுச்சு. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன நடவடிக்கை சொல்லுங்க. தினந்தோறும் பிரச்சனை தாங்க. ஒரு பெண்ணு திருப்பூர்னு நினைக்கிறேன், திருப்பூரில் அது ஒரு இடத்துல, ஈரோடில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற ஒரு பெண்ணுடைய சங்கிலியை போய் ஒருத்தன் பறிக்கிறான். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போய் மெடிசன் வாங்குற மாதிரி போயிட்டு அப்படியே அந்த அம்மா கொடுக்குறாங்க. அப்படியே நல்ல வேலை அவன் கொஞ்சம் போராடி அவங்க நகைக்காக போராடலாம். ஐயோ ஏதோ கை வைக்கிறான் நம்ம பேரில், அந்த மானத்தை காப்பாற்றுவதற்காக புஷ் பண்ணி கீழே விடுறாங்க. அந்த நபருடைய அதை ஜூம் பண்ணி பாருங்கள், அந்த நபருடைய முகத்தில் இருந்த ஒரு வக்கிரம், அந்த வெறி, அந்த வெறுப்பு, கோபம், இது தமிழகத்தினுடைய கலாச்சார சீர்கேடு. இந்த
சோசியல் ஈவில், சமூக வெறுப்பு, இந்த சமூக தீமையை உருவாக்குவது என்ன யார் அப்படின்னு சொன்னால் நாம் தான். அதுக்கு என்னென்ன காரணம்? மது, போதை, இது ரெண்டும் தான். இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. இந்த மதுவையும் போதையையும் யார் கட்டுப்படுத்த வேண்டும்? அரசாங்கம். அவ்வளோதான். அப்போ தமிழக அரசு இப்படி செய்கிறதுன்னு எதிர்கட்சிகள் சொன்னால் காலையில் கைது பண்ணி சாயந்தரம் விடுவீங்களா? என்ன சார் இது? இல்லை என்ன இதுன்னு கேட்குறேன் நான். அனுமதி இல்லாமல் என்ன அனுமதி இல்லை? என்ன பாதிக்கிற விதமா என்ன அனுமதி? எங்களுடைய குரலை நாங்கள் ஓங்கி ஒலிக்க செய்கிறோம். நாங்கள் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நாங்கள் பேசினா அதுக்கு என்ன அனுமதி? அங்கே இப்போ பார்த்தீங்களா சார், இப்போ அண்ணாமலை சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரா? அவரெல்லாம் கைதாகலையே. அவர் தான் சொன்னாரு, நம்ம ஆர்ப்பாட்டம் போனால் குண்டு கட்டா தூக்கிட்டு போயிடுறாங்க, அதுக்கு தானே கவனம் இருப்பா. ஆல்டர்னேட் வழி இருக்குல்ல நம்மளுக்கு. எவ்வளோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டு சொல்கிறீங்க எதனால அண்ணாமலை அப்படி செஞ்சாருன்ட்டு. ஆல்டர்னேட் வழியா தான். புரியுதா? அப்போ அவர் செஞ்சது சரிதானே? ஓகே, கைது ஆகாம கவனத்தையும் இருந்துட்டாரு. ஆமா, இல்லை நீங்கள் என்ன செய்றீங்க சார்? ஒன்றும் இல்லை சார், நான் செங்கல்பட்டுக்கு போயிருந்தேன். எதுக்கு? வங்காளதேசத்தில் இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பதற்கு எங்களுடைய தார்மீக ஆதரவை அவர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கலாம். வங்காளதேச சிறுபான்மை மக்கள் போனால் நாங்கள் ஒரு 50 பேர் 100 பேர் இருந்தோம். அது கூட ஓரமாக செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டில் ஓரமாக நின்று போனோம். காலைல 11 மணிக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, 7:30 மணிக்கு தான் வெளியே விடுறாங்க. இன்னும் நான் எனக்கு அங்கே இருக்கிறத பற்றி பிரச்சனை, ஜாலியாக செங்கல்பட்டு தோழர்களோட ஜாலியாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஆனால் அங்கே ஒரு 25 போலீஸ் இருந்தாங்க. ஓகே, அந்த 25 போலீஸுக்கு வேறு வேலையே இல்லையா சார்? சட்டம் ஒழுங்கா போய் பாருங்கப்பா. இதுக்காக நீங்கள் உங்களுக்கு சம்பளம்? இதுதான் கேள்வி. யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். 10 நிமிஷம் நாங்கள் குரல் கொடுத்துட்டு வங்காளதேசத்து இந்துக்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருப்போம். அதை விட்டுட்டு 25 பேர், ஒரு டிஎஸ்பி, 2 இன்ஸ்பெக்டர், 4 மாநில துணைத் தலைவர் இருக்காரு. அப்புறம் இல்லைங்க, வேஸ்ட் தானே. நான் என்ன கேட்குறேன், வேஸ்ட் தானே சார். அப்புறமா அரசாங்க செலவு, டிஃபனு பாருங்க எவ்வளவு கவனிச்சுக்கிறாங்கல்ல. யாருடைய காசு? ஆனா நீங்க அந்த காசுல நீங்க 4 சிசிடிவி வாங்கி போட்டுருக்கலாம்ல, கேமரா வச்சிருக்கலாம்ல சார். இப்போ இந்த விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நிறைய பேர் புறக்கணிக்கப்படுறாங்களோ. ஏன்னா இப்போ குஷ்புலாம் வைப்ரண்டா, அதுவும் பெண்களுக்கான அந்த மாதிரியான போராட்டங்கள் பிரச்சனைகள்னா முன்னாடி இந்த செய்தி வந்த பிறகு அப்போ அந்த செய்தி அதுக்கப்புறம் கூப்பிட்டீங்களோ? அந்த செய்தியால கூப்பிட்டீங்களோ? அந்த செய்தி தப்புன்னு ஆயிடுச்சு. ரைட் சார், அந்த செய்தியால கூப்பிட்டீங்களோ? அந்த செய்தி தப்புன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அதை குஷ்புவே சொல்றாங்க, தப்பா செய்தி போட்டாங்க. பேசின ஆடியோலாம் கேட்டோம்ல சார்? ஆடியோலாம் எவிடன்ஸே கிடையாது சார். ஓகே, ஸோ அப்போ மறுபடியும் அப்போ கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிலாம் இல்லை. சரி, ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. கடந்த 3-4 மாதங்களாக நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் அரசியல் மிக மிக முக்கியமான சில விஷயங்கள், அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரியான ஒரு வருத்தத்திற்குரிய ஆனால் உடனடியாக கவனிக்க வேண்டிய அந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகளை தவிர வேறு எந்த நிகழ்வுகளும் இந்த 3 மாதங்களாக எங்களுடைய கட்சியில் நடக்கவில்லை. ஏனென்றால் உறுப்பினர் சேர்க்கை, கிளை தேர்தல்கள், பகுதி தேர்தல்கள், மாவட்ட தேர்தல், இதில் நாங்கள் 3 மாதமாக பிஸியாக யாருமே பெரிய அளவில் அந்த வங்காளதேசம் நான் சொன்னேன். புரியுது அந்த மாதிரியான முக்கியமான விஷயம் ரொம்ப. அதனால இது வந்து ஒரு மேபி அது வந்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். அதற்கு உண்டான பதில் தான் இன்னைக்கு குஷ்பு இஸ் டெஃபினெட்லி an asset ஃபார் எனி பார்ட்டி. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஷி இஸ் a very intelligent லீடர். ஸோ there is no issue at all. ஓகே சார், இந்த தேர்தல் இதெல்லாம் எப்போ முடிஞ்சு எப்போ புதிய தலைவர் நியமிக்கப்படுவார், புதிதாக நியமிக்கப்படுவார்? இப்போ வந்து எங்களுடைய கிளை பகுதி தேர்தல்கள் கிட்டத்தட்ட முடிந்து விட்டன. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மாவட்ட தலைவர் தேர்தல், மாவட்ட தலைவர்கள் 67 பாஜக மாவட்டங்கள் தலைவர்கள் அறிவிக்கப்பட்டு விடுவார்கள். ஒரு வாரம், அதிகபட்சம் 10 நாளுக்குள்ள அறிவிக்கப்பட்டோம். அதிலிருந்து அதிகபட்சம் 10 நாளைக்குள்ள மாநில தலைவர் அறிவிக்கப்படுவார். அதில் இன்னொரு 20 நாளுக்குள்ள 3 வருடங்களுக்கான இன்னொரு 3 வாரத்துக்குள்ள அதிகம், அவ்வளவே அதிகம்தான். ஓகே, இன்னொரு 15லிருந்து 20 நாளைக்குள்ள புதிய மாநில தலைவர் அறிவிக்கப்படுவார். அதாவது அல்லது உங்களுடைய வார்த்தையில் இது சர்ச்சையாயிடும், மாநில தலைவர் புதிதாக அறிவிக்கப்படுவார். ஏதோ ஒண்ணு நான் தான் சொல்றேன். நீட்டிப்பாங்களா அல்லது புதுசா இருக்கலாம், நமக்கு தெரியாது. இது ஜனநாயகமுள்ள ஒரு கட்சி, அதனால மாற்றப்படுவாரா அப்படி இல்லை. இப்ப ஜேபி நட்டா அவர்கள், தேசிய தலைமையும் புதிதாக நான் சொல்றேன், ஜேபி நட்டா அவர்கள் 2 முறை தொடர்ந்து தலைவராக இருந்திருக்கிறார். அதனால புதிய தலைவர் வருவார்.
அங்க உறுதியா, ஏன்னா மத்திய அமைச்சரா வேற ஆயிட்டாரு. இல்ல அவர் 2 மத்திய அமைச்சர் தலைவர் இப்ப இருக்காரு. ஆனால் அவர் உறுதியாக அவர் வந்து அவர் தலைவராக இருக்க மாட்டார், வேற ஒருத்தர் வருவார். ஓகே. ஆனால் தமிழகத்துல திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரே ஒரு பருவம் தான் முடிந்திருக்கிறது, ஒரு டேர்ம். இன்னொரு டேர்ம் அண்ணாமலை அவர்கள் தாராளமாக இருப்பதற்கு எல்லா சட்டங்களும் கட்சியினுடைய சட்டத்திட்டங்களும் வழிவகுக்கின்றன. தாராளமா இருக்கலாம். நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே. அதனால இதுல வந்து அப்படி ஆயிடுச்சுமா இப்படி ஆகுமா, ரிப்போர்ட் போயிடுச்சு அது போயிடுச்சு சார். ரிப்போர்ட் டெய்லி ரிப்போர்ட் கொடுக்குறேன், அதுக்காக என்ன பண்ண முடியும்? டெய்லி ரிப்போர்ட் கொடுக்குறேன். ஸ்ட்ராட்டஜிக்கலா 24 தேர்தலில் வேறு சில மூத்த தலைவர்களுக்கு வேறு சில எண்ணமெல்லாம் இருந்துச்சு. இப்படி ஒரு அலைன்ஸ் அமைச்சிருக்கலாம் அல்லது அப்படியான சில அப்பவே கான்ட்ரவர்சிஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதை நோக்கி இந்த 26 தேர்தலுக்கான ஒரு லீடர் வேணும். ஒரு விஷயம் புரியுங்க, இப்போ நீங்க நாராயணன்ட்ட பேசுறீங்கன்னு சொன்னா என்னுடைய ஒப்பீனியன் ஒன்றா இருக்கும், ஆனால் பார்ட்டியினுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது ஒப்பீனியன் வேறு. ஒப்பீனியன் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்டாண்ட். ஒரு விஷயத்தில் நான் என்னுடைய பார்வையை சொல்கிறேன், கருத்தை சொல்கிறேன். ஆனால் ஒரு கட்சி அது வந்து இஷ்யூ இல்லை, ஒரு பாலிசியில் கட்சியினுடைய ஸ்டாண்ட் இது. அப்போ நீங்க ஒப்பீனியனையும் ஸ்டாண்டையும் ஒருவேளை நீங்க சொல்றது நிறைய சொல்றேன். ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட கட்சியோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும், ஒரு ஒப்பீனியன் அதிமுக அல்லது திமுகவோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும், அது உங்க ஒப்பீனியன். ஆனால் அது இல்லை இருக்கிறது என்று முடிவு செய்வது யாருன்னா தேசிய தலைமை. அப்போ அவங்க எல்லாம் they will fall in line. சார் இது ஒப்பீனியன் சார், ஆனா கட்சி அதுதான் பிஜேபி. இல்ல இந்த முறை அப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த ஒப்பீனியன் எல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இல்லை 26 தேர்தலில் மையப்படுத்தி பேசுவாங்க சார். எவ்ரிதிங் வில் பி டிஸ்கஸ்ட். ஓகே, எல்லாமே பேசுவாங்க, எல்லாரோடையும் கருத்து கேட்பாங்க. திரு அண்ணாமலை அவர்களிடம் கருத்து கேட்கப்படும், நாராயணன் அவர்களிடம் கருத்து கேட்கப்படும், எல்லாருடையும் கருத்து. அதுதான் ஜனநாயகம் உள்ள கட்சி. ஓகே, தட் இஸ் பிஜேபி. தை பிறந்தால் வழி பிறக்குன்றாங்க. நமக்கு எப்பொழுதுமே வழி பிறந்த வழி ஓப்பனா தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரைட். நன்றி சார், உங்களோட எனக்கு நீங்க நன்றி. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.